நம்ம சேனல் இன்னைக்கு 11th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.9 பார்க்கலாம். Resolve the following rational expressions into the partial fraction. இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, அதோட பார்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்முலா தெரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா? ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ. அடுத்த ஸ்டெப்ல இதை பார்ஷியல் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நம்ம ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது வந்து இந்த டேர்மை ஏ டேர்மாவும் எக்ஸ் பிளஸ் ஏனும், இந்த பக்கம் இருக்க டேர்மை பி பை எக்ஸ் மைனஸ் ஏனும் எடுத்து இந்த இடத்துல இந்த மேலே கொடுத்துருக்க டேர்மை இங்கே கொடுத்து, இது வேற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் இங்கே சைடில் போட்டேன். 1 பை எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏவா ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நான் டினாமினேட்டர் சேமா இல்லை, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். ஏ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் ஏன்னு வரும். கீழே எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும் பை, இப்போ மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடம் பிடிச்சது, கீழே ரெண்டுமே இப்படி இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ, இதுவும் சேமா இருக்கா? இந்த டேர்மும் சேமா இருக்கா? ஸோ மேலே இருக்க டேர்ம் நம்ம அதே ஸ்டெப் தான் இங்கே வருவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே எழுதிக்கலாம். ஏ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ இந்த பார்ஷியல் ஃபங்க்ஷனில் நம்ம பி கண்டுபிடிக்கணும், ஏ 0 ஆக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும், பி 0 ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ போட்டோன்னா ஏ மைனஸ் ஏ 0 ஆயிடுமா? ஸோ பி கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்காக இப்போ போட்டு 1 ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் ஏவா ஆட் பண்ணோம்னா இது 0 ஆயிடுமா? இங்க பி 2a. இப்போ ஏ 0 ஆயிடுமா? பிளஸ் பி 2a, இந்த இடத்துல 1 இருக்கு. இப்போ 1 ஈக்குவல் டு பி 2a. ஏ கீழே வரும்போது பி ஈக்குவல் டு 1 பை 2a கிடைக்குமா? நம்ம பி கண்டுபிடிச்சோம். இப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ போட்டால் என்ன ஆகும்? அதே ஈக்குவேஷன்ல எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் ஏ பிளஸ், இப்போ பி 0 ஆகுமா? மைனஸ் 2a பிளஸ் பி வந்து 0. இப்போ நான் 1 ஈக்குவல் டு வெறும் மைனஸ் 2a. இப்போ இது கீழே வரும்போது நான் ஏ ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 2a. ஓகேங்களா? நமக்கு வந்து ஏவும் கிடைச்சிருச்சு, பியும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தோம்ல இந்த ஈக்குவேஷன்ல இதை போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எப்படி எழுதிக்கலாம்? 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் நம்ம பிரிச்சு இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஏ இருக்கிற அதை எழுதிட்டு ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ். ஓகேவா? இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஏ என்ன வேல்யூ? 1 பை மைனஸ் 2 பை எக்ஸ் பிளஸ் ஏ. பி இருக்க இடத்துல 1 பை 2a பை எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு, இதோட இதை மல்டிப்ளை 1 பை மைனஸ் 2a எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் 1 பை 2a எக்ஸ் மைனஸ். சம் ஃபினிஷ்ட். இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?